Hi all, myself Gobinath, technical lead from Xplore IT Corp. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது C ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா C ப்ரோக்ராமிங்கில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா ஹெடர் ஃபைல் அப்படின்றதுல ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ இந்த ஹெடர் ஃபைலுக்கு அப்புறமா நம்ம கொடுத்துருந்தது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருந்தது என்னென்னா இன்ட்டு a ஈக்குவல் டு 5 அண்ட் b ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். இதே நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் செக் பண்ணி பார்த்தோம்னா ஏங்கிறதுக்கு நம்ம வேற ஒரு வேல்யூ கூட அசைன் பண்ணலாம். ஸோ வேல்யூ மே கெட் வேரி. ஸோ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான நேம்ஸை தான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்றத வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அண்ட் தென் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய ப்ரோக்ராமில் நீங்கள் டேட்டா அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கக்கூடியது இந்த 5 and 10. இந்த டேட்டாவோட டைப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுற காரணத்தினால சி ப்ரோக்ராமிங்கில் ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்குது: இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் கேரக்டர். சப்போஸ் ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் அனதர் டேட்டா டைப்பையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி float x is equal to 1.5, y is equal to 2.6, c இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர் கேரக்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேரக்டர் m is equal to x. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 3 தான். இந்த 3த்தையும் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலில் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நமக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா %d ஆர் %c ஆர் %f. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டேட்டாவை பொறுத்து உங்களுக்கு அவுட்புட்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5, 10 இதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரிசல்ட் 15. ஸோ 15ங்கிறது இன்டீஜர் டைப். ஸோ நீங்கள் இன்டீஜர் டைப்பாகவே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா %d ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃப்ளோட் டைப் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல %dக்கு பதிலாக %f அப்படின்றத மென்ஷன் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் கேரக்டர் டைப் அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் %c அப்படின்றத மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற டேட்டா ஐடென்டிஃபையரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அதர் தேன் %d, %f அண்ட் %c. இதை தவிர நமக்கு இருக்கக்கூடியது %x, u, l இந்த மாதிரி நம்ம அதர் டேட்டா ஐடென்டிஃபையர்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை பொறுத்து. ஸோ டேட்டா டைப்ஸ் ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3. வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் அதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் டேட்டா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது %d, %f, %c. அதர் தேன் தட் நம்ம வேற டேட்டா ஐடென்டிஃபையர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதர் செகண்டரி டேட்டா டைப்ஸும் நமக்கு உண்டு, லைக் சைன்ட், அன்சைன்ட், லாங், டபுள் எக்ஸெட்ரா. ஸோ எந்த கீவேர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட அவுட்புட்டோட தேவையை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு தேவையான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட், 2வது டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறீங்க, 3வது ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுறதுக்கான அல்லது மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸ் தான் ஆப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வி ஹாவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் லைக் அரித்தமெட்டிக், பிட்வைஸ், லாஜிக்கல், ரிலேஷனல் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்பரேட்டர் டைப்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பிளேஸை பொறுத்து நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டேட்டா ஐடென்டிஃபையர்ஸ் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் இன் திஸ் வீடியோ நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வேரியபிள்ஸ், அதோட ரூல்ஸ் என்னென்ன டேட்டா ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்னும் அதர் டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ நீங்கள் வேணும்னாலும் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் அதர் டேட்டா டைப்ஸ், அதர் ஐடென்டிஃபையர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அகெயின், கோபிநாத் signing off from Xplore IT Corp.